ஹலோ கலேக், குட் ஈவினிங். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீரிஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் நம்பர் 7. ஆல்ரெடி நம்ம 6 பார்ட் முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ திஸ் இஸ் த 7th பார்ட். இந்த பார்ட்டில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. கரெக்ட் தான். சரியா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பு அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க. கொஞ்சம் ப்ரீயராகவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஒரு 70 to 75 days மட்டும் தான் இருக்கும். ஆமாம் தானே? ஸோ அந்த 75 டேஸில் நம்ம படித்து ரிவைஸ் பண்ண முடியும், டெஸ்ட்லாம் எழுத முடியும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். ஸோ நம்மளால் படிக்க முடியும், அவ்வளோதான். அப்படியே இப்போ எக்ஸாம் எழுத முடியும். எனக்கு டைம் அப்படின்றது மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் நான் படிக்கிற மாதிரி தான். ஸோ இப்போது நீங்கள் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ படிக்க முடியுமோ பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் நான் படித்து முடிச்சு ஆஃப்டர் நிறைய டெஸ்ட்டுக்கும் நிறைய ரிவிஷனுக்கும் என்னால் டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியும். சரியா? இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக உங்களோட மைண்டில் போட்டு வச்சுங்க. இப்போதுலேருந்தே நம்ம அகாடமிலும் பார்த்தீங்கன்னா ஃபார் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங்கான பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஜேடிஓக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களுக்கும் ஒரு சப்போர்ட் வேணும், ஒரு கான்செப்ஷுவல் கிளாஸஸ் வேணும், கான்செப்ஷுவல் மெட்டீரியல்ஸ் வேணும், எம்சிக்யூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். சரியா? ஓகே. ஸோ நம்மளோட இந்த ஃப்ரீ வீடியோ சீரிஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டாக ஹீட் பவர் இன்ஜினியரிங் முடிச்சிருப்போம். 10 பார்ட்ல 200 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் சப்ஜெக்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இப்போ 7வது பார்ட் போயிருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்க்காத மக்கள் தயவு செஞ்சு பார்த்துங்க, யூட்டிலைஸ் பண்ணிங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த பார்ட்டில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லாமினார் ஃப்ளோ அக்கர்ஸ் இன் பைப் வென் ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ். ரெனால்ட்ஸ் நம்பர், அதாவது லாமினார் ஃப்ளோக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தானே? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியும். லாமினார் ஃப்ளோ அப்படின்றது எனக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் பிலோ 2000 இருந்துச்சு மட்டும்னா தான் அது லாமினார் ஃப்ளோ. கரெக்டா? லெஸ் தென் 2000 அப்படின்னா அது லாமினார் ஃப்ளோ. எனக்கு பிட்வீன் ரேஞ்ச் வந்து 2000ல இருந்து 4000 இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ளோ என்ன அப்படின்னா டர்புலன்ட் ஃப்ளோ, சாரி டிரான்சிஷன் ஃப்ளோ. ஓகே. ஸோ லெஸ் தென் 2000 அப்படின்னா லாமினார் ஃப்ளோ, ரேஞ்ச் பிட்வீன் 2000 and 4000 அப்படின்னா டிரான்சிஷன் ஃப்ளோ, அண்ட் அபவ் 4000க்கும் மேலே above 4000 அப்படின்னா அது டர்புலன்ட் ஃப்ளோ. ஃப்ளோ பிகம் டர்புலண்டா மாறிடும். சரியா? அப்போ லாமினார்ன்றது 2000க்கும் கீழே, 2000 4000 அப்படின்னு பார்த்தா டிரான்சிஷன், அண்ட் 4000 above அப்படின்னா டர்புலன்ட் ஃப்ளோ. ஸோ இங்கே எனக்கு லாமினார் ஃப்ளோ தானே கேட்டிருக்காங்க. இப்போ லெஸ் தென் 2000. சரியா? கொஸ்டின் எப்படி வேணா கேட்கலாம், மூணுத்தையுமே தெரிஞ்சுங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, a fully developed laminar viscous flow through a circular tube has the ratio of maximum velocity to the average velocity as. So maximum velocity to the average velocity. ஒரு fully developed laminar viscous flow through the circular pipeல எனக்கு Vmax எப்படி இருக்கும்? Vmax is equal to 2 of V average இருக்கும். அப்ப எனக்கு என்ன கேக்குறாங்க? maximum velocity to the average velocity. Vmax average நான் இந்த சைடு கொண்டு வந்து எனக்கு டிவைட்ல மாறிடுமா? அப்ப is equal to எனக்கு 2 தான் இருக்கும். இதானே கேக்குறாங்க. Vmax by V average is equal to 2. இப்போ சர்க்குலர் டியூப்ல உங்களுக்கு இது. சரியா? ஸோ நல்லா கொஸ்டினை புரிஞ்சுங்க. நீங்க கொஸ்டின் எனக்கு சர்க்குலர் டியூப்னு கேட்டிருக்காங்களா? சர்க்குலர் டியூப்ல எனக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி வித் ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். இதுவே உங்களுக்கு கொஸ்டின்ல பிட்வீன் 2 parallel ஃபிக்ஸ்டு பிளேட்டு, 2 parallel ஃபிக்ஸ்டு பிளேட்டுக்கு Vmax by V average எவ்வளோ அப்படின்னு கேட்டா எனக்கு Vmax by V average எவ்வளோ இருக்குன்னா 3/2 இருக்கும். சரியா? சர்க்குலர் டியூபுக்கு தான் 2, பிட்வீன் 2 parallel ஃபிக்ஸ்டு பிளேட் அப்படின்னு கேட்டா 3/2 என்னோட ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் வெலாசிட்டி டு த ஆவரேஜ் வெலாசிட்டி. சரியா? ஸோ இங்க எனக்கு ஆன்சர் 2 தான். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, for the viscous flow the coefficient of friction is given by. For the viscous flow the coefficient of friction is given by. ஸோ நார்மலா நமக்கு ஃபார் லாமினாரோ இல்லை விஸ்கஸ் ஃப்ளோவோ எனக்கு ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் என்னவா இருக்கும்? F is equal to 64/RE. கரெக்டா? இது ரெனால்ட்ஸ் நம்பர். F is equal to 64/RE. இதுல Fன்றது என்னன்னா ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர். எனக்கு கொஸ்டின் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கேட்கல, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? F dash தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ the F is equal to 4F dash. F is equal to 4F dash. அதாவது friction factor is equal to 4 times of coefficient of friction. ஸோ இங்க நான் என்ன பண்றேன்? 4F dash போடுறேன்.
is equal to 64 by RE. So 1 times இங்க எனக்கு 16 times. அப்ப F dash coefficient of friction is equal to 16 by RE. F dash என்றது coefficient of friction and F என்றது friction factor. சரியா? F is equal to என்னன்னு கேட்பாங்க டைரக்டா 4 times. எத்தனை times? 1 times or 2 times or 3 times of coefficient of friction கேட்கலாம். 4 times of coefficient of friction. So answer வந்து F dash equal to 16 divided by RE. ஓகேவா? கிளியரா? Fourth question பாருங்க. Reynolds number which quantifies the role of viscous effect expressed as Reynolds number which quantifies the role of viscous effect expressed as Reynolds number அப்படின்றது என்ன நமக்கு Reynolds number நம்ம RE ன்னு சொல்வோம் RE is equal to inertia force by viscous force ன்னு சொல்லுவோமா Reynolds number என்னது எனக்கு inertia force by viscous force here viscous inertia force அப்படின்றது rho vd ல நான் சொல்வேன் density into velocity into diameter சரியா rho vd divided by எனக்கு muன்றது viscosity சரியா இங்க இந்த டென்சிட்டி இது டென்சிட்டி v ன்றது கேரக்டர் d ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் லெங்த் சரியா டயமீட்டர் கிடையாது கேரக்டரிஸ்டிக் லெங்த் v ன்றது ஆவரேஜ் வெலாசிட்டி மியூன்றது விஸ்காசிட்டி சரியா இதுதான் என்னன்னா நமக்கு Reynolds number is equal to inertia force by viscous force here inertia force is equal to rho vd viscous force viscosity நமக்கு தெரியும் so denoted by the letter mu அப்படினு சொல்வோம் so answer என்ன rho vd by mu option b தான் correct fifth question பாருங்க the maximum velocity of a one dimensional incompressible fully developed viscous flow between two fixed parallel plate is 6 ms minus 1 the mean velocity of the flow mean velocity என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா சர்க்குலர் டியூபுக்கு v max by v minimum எவ்வளவு பார்த்தோம் ஒரு சர்க்குலர் டியூபா இருக்கு அப்படினா v max by v average is equal to 2 அதே ரெண்டு parallel fixed plate இருக்கு அப்படினா v max by v average is equal to 3/2 ன்னு பார்த்தோம் இங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க fixed parallel between two fixed parallel plate தான் கேட்டிருக்காங்க அப்போ v max divided by v average is equal to 3/2 என்ன எனக்கு கொடுத்திருக்காங்க v max அப்படின்றது கொடுத்துட்டாங்க maximum velocity அப்படின்றது क्वेश्चनல கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப நான் மினிமம் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் அதாவது ஆவரேஜ் மீன் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் அப்ப v average மட்டும் நான் ஒரு சைடு வச்சுக்கிறேன் v average is equal to v max into 2/3 ஆகுமா எனக்கு v max தெரியும் 6 into 2/3 அடிச்சா அப்படினா 2 times 2 into 2 அப்போ v average is equal to 4 ms minus 1 ன்னு கிடைக்கும் 4 ms minus 1 கிளியரா இருக்கா பாருங்க எனக்கு क्वेश्चनல இங்க வந்து ரெண்டு ஃபிக்ஸ்டு parallel plate கொடுக்கல ஜஸ்ட் சர்க்குலர் டியூப் கொடுத்திருக்காங்க சர்க்குலர் டியூப் கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் v max by v mean is equal to 2 ன்னு போட்டு ஈஸியா ஆன்சர் முடிச்சிடுவேன் சரியா எனக்கு இங்க சர்க்குலர் டியூப் கொடுக்காம ரெண்டு ஃபிக்ஸ்டு parallel plate இருக்கு இதுக்கான v மீனை கண்டுபிடிங்க மீன் வெலாசிட்டியை கண்டுபிடிங்கன்னு சொல்லிருக்காங்க சோ v max by v average is equal to 3/2 அப்போ இத நான் v average கண்டுபிடிச்ச அப்படினா ஆன்சர் 4 ன்னு கிடைக்கும் சரிங்களா Sixth question பாருங்க for a laminar flow through a pipe the discharge varies for a laminar flow through a pipe the discharge varies discharge நம்ம என்ன சொல்லுவோம் q அப்படினு சொல்லுவோம் discharge நம்ம எதுல டினோட் பண்ணுவோம் q அப்படினு சொல்லுவோம் discharge for laminar flow the discharge varies q is inversely proportional to 1 by mu டிஸ்சார்ஜ்ன்றது எதுக்கு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனலா இருக்கும் விஸ்காசிட்டிக்கு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனலா இருக்கும் இப்போ டிஸ்சார்ஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா விஸ்காசிட்டி குறையும் விஸ்காசிட்டி எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிஸ்சார்ஜ் குறைக்கும் அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சரி அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆனாலும் அதுவும் இன்க்ரீஸ் ஆகும் இது டிக்ரீஸ் ஆனாலும் இதுவும் டிக்ரீஸ் ஆகும் சரியா அப்போ டிஸ்சார்ஜ்ன்றது எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் விஸ்காசிட்டிக்கு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் ஆப்ஷன் பி as the inverse of viscosity viscosity is denoted by the letter என்னது நம்ம mu ல சொல்லுவோம் discharge ன்றது q ல சொல்லுவோம் okay seventh question பாருங்க the discharge in meter cube per second for a laminar flow through a pipe of diameter 0.04 meter having a center line velocity of 1.5 meter per second is என்ன கேக்குறாங்க क्वेश्चनல
டிஸ்சார்ஜ் கேக்குறாங்களா? ஆமா. டிஸ்சார்ஜ் கேக்குறாங்க. என்ன குடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. டயாமீட்டர் குடுத்துருக்காங்க. 0.04 டயாமீட்டர் குடுத்துருக்காங்க. வேற என்ன குடுத்துருக்காங்க? Vmax குடுத்துருக்காங்க. Vmax is equal to 1.5. ஓகே. V மீன் எனக்கு இது வந்து ஒரு பைப் தானே. ஒரு சர்க்குலர் பைப் தான் சொல்லியிருக்காங்க. சரியா? எனக்கு பிட்வீன் 2 parallel fixed plateலாம் சொல்ல. பிட்வீன் a pipe. பைப்னா நான் டிவைடட் பை 2 போட்டாவே போதும். அப்ப V மீன் அதாவது V மீன் இல்ல V ஆவரேஜ் ரெண்டுமே சேம் தான் இங்க. 0.75 வருமா? கரெக்ட்டா? சரி. இப்ப எனக்கு டிஸ்சார்ஜ் தேவை. டிஸ்சார்ஜ் Q is equal to A into V average. Q is equal to A னா எனக்கு சர்க்குலர் பைப் pi r ஸ்கொயர். into V average எனக்கு தெரியும் 0.75. சரியா? எனக்கு டயாமீட்டர் கொடுங்க. இதை நான் ரேடியஸா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ரேடியஸா கன்வெர்ட் பண்ணா pi into 0.02 வருமா? ஓகே. ஹோல் ஸ்கொயர் 0.75. ஆன்சர் Q வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 pi by 10,000 கிடைக்கும். pi by 4 வரும். ஓகே. 3 pi by 10,000 கிடைக்கும் உங்களுக்கு ஆன்சர். செக் பண்ணி பாருங்க. ஓகே. சர்க்குலர் பைப் அதனால நான் V மினிமம் கண்டுபிடிக்கும் போது ஜஸ்ட் டிவைட் பை 2 போட்டேன். உங்களுக்கு பிட்வீன் 2 parallel fixed plate கொடுத்தா 3 by 2 போட்டிருக்கணும். Q ஓட ஃபார்முலா பாத்துங்க. Q அதாவது டிஸ்சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு A into V average. ஏன்றது ஜஸ்ட் ஏரியா தான். pi r ஸ்கொயர் ஃபார்முலா தான். 8th क्वेश्चन பாருங்க. For a laminar flow the loss of pressure it is given by. ஒரு லாமினார் ஃப்ளோல பிரஷர் ஹெட் லாஸ் ஆஃப் பிரஷர் ஹெட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எப்படி அதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம்? For a laminar flow the loss of pressure it is given by pressure head is directly proportional to velocity. Yeah. Loss of pressure it is given by pressure head is directly proportional to velocity. Option B தான். சரியா? velocity square or cube இதெல்லாம் கிடையாது. Pressure head is directly proportional to the velocity. இதுதான் loss of head. 9th question. The velocity distribution at any section of pipe for steady laminar flow is. The velocity distribution at any section of pipe for steady laminar flow is. ஒரு ஸ்டெடி லாமினார் ஃப்ளோவுக்கு வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்? வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அந்த dx by dy சொல்லுவோம்ல, என்ன இருக்கும்? பாராபோலிக்கா இருக்கும். ஓகே. ஸ்டெடி லாமினார் ஃப்ளோக்கு பாராபோலிக். அதுவே உங்களுக்கு டர்புலன்ட் கேக்குறாங்க. ஒரு டர்புலன்ட் ஃப்ளூயிட் ஃப்ளோ இருக்கு. ஒரு டர்புலன்ட் ஃப்ளூயிட் ஃப்ளோ இருக்கு. இந்த டர்புலன்ட் ஃப்ளூயிட் ஃப்ளோக்கு வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்? இதுவும் ஒரு முக்கியமான क्वेश्चन. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாகரித்மிக்கா இருக்கும். லாகரித்மிக். எதுக்கு லாகரித்மிக்? டர்புலன்ட் ஃப்ளூயிட் ஃப்ளோக்கு லாகரித்மிக். ஸ்டெடி லாமினார் ஃப்ளோக்கு பாராபோலிக். ஸ்டெடி லாமினார் ஃப்ளோக்கு பாராபோலிக், டர்புலன்ட் ஃப்ளூயிட் ஃப்ளோக்கு லாகரித்மிக். 10th क्वेश्चन பாருங்க. Which two forces are most important in laminar flow between parallel plate? ரெண்டு parallel plate இருக்கு. அந்த இடத்துல எனக்கு ரெண்டு முக்கியமான ஃபோர்ஸ் அப்படின்னா நான் எதை சொல்வேன்? ஸோ ரெண்டு பிளேட் எனக்கு இருக்கு. இப்படி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளேட், ஒரு பிளேட்டு ரெண்டு பிளேட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது ரெண்டுக்கு நடுவில் எனக்கு லாமினார் ஃப்ளோ இருக்கு. இந்த லாமினார் ஃப்ளோ பிட்வீன் ரெண்டு parallel பிளேட்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸஸ் எனக்கு ரெண்டு முக்கியமான ஃபோர்ஸ் இங்க என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின். சரியா? ஸோ எந்த ரெண்டு ஃபோர்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமான ஃபோர்ஸ்? இது விஸ்கஸ் ஃபோர்ஸும் ப்ரெஷரும் என்ன ரொம்ப முக்கியம்? விஸ்கஸ் ஃபோர்ஸும் ப்ரெஷரும் ரொம்ப முக்கியம். ஓகே. ஒரு லாமினார் ஃப்ளோ ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் ஒரு லாமினார் ஃப்ளோ போகுது அப்படின்னா அங்க எனக்கு முக்கியமான ரெண்டு ஃபோர்ஸஸ் பார்க்கும்போது விஸ்கஸ் ஃபோர்ஸும் ப்ரெஷரும். 11th question. The velocity at which the flow changes from laminar to turbulent for a given fluid at a given temperature is known as. ஒரு ஃப்ளோ
ஸ்டார்டிங்ல லேமினாரா இருக்கு. லேமினார்னா ரெனால்ட்ஸ் நம்பர் லெஸ் தென் 2000 இருந்தா லேமினார். சரியா? அது டர்புலன்ட்னா ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 4000 அப்படின்னா டர்புலன்ட். அப்போ ஒரு லேமினார் ஃப்ளோ ஆனது டர்புலன்ட்டா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அட் வாட் கிவன் டெம்பரேச்சர். ஸோ எந்த இடத்துல எந்த வெலாசிட்டில இது சேஞ்ச் ஆகும்? மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆர் மினிமம் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி ஆர் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. ஸோ கொஸ்டின் புரிஞ்சுதா? ஒரு ஃப்ளோ லேமினார்ல இருக்கு. லேமினார்னா ரெனால்ட்ஸ் நம்பர் 2000 லெஸ் தென் 2000. அதே ஃப்ளோ லேமினார்ல இருந்து எனக்கு டர்புலன்ட்க்கு சேஞ்ச் ஆகுது. டர்புலன்ட்னா ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 4000. ஸோ இப்படி சேஞ்ச் ஆகும்போது அங்க வெலாசிட்டி அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா கிரிட்டிக்கல் வெலாசிட்டி தான் இது சேஞ்ச் ஆகும். கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. 12th question. The momentum correction factor for laminar flow in pipe is. The momentum correction factor for laminar flow. For laminar flow சில முக்கியமான கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. நான் சொல்றேன். laminar flowல ஃபர்ஸ்ட் momentum correction factor. momentum correction factor நம்ம என்ன சொல்லுவோம்? பீட்டான்னு சொல்லுவோம் இத. 1.33 for laminar flow. For laminar flow. Second, kinetic energy correction factor. Kinetic energy correction factor. Kinetic energy correction factor alpha ன்னு சொல்லுவோம். இந்த alpha value 2. சரியா? laminar flowக்கு momentum correction factor beta is denoted by the beta 1.33 and kinetic energy correction factor alpha 2. ஓகேவா? இதுவே turbulent flow கேட்டாங்க அப்படின்னா turbulent flow ஓட momentum correction factor எவ்வளவு அப்படின்னா 1.015. ஓகே, பீட்டாவோட வேல்யூ அதாவது மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர். ஆல்பாவோட வேல்யூ கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.04 to 1.11 ரேஞ்சில் இருக்கும். இந்த ரேஞ்சில் இருக்கும். 1.04ல இருந்து 1.11 அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும். சரியா? கிளியரா இருக்கா? ரொம்ப முக்கியமான क्वेश्चन. உங்களுக்கு லேமினார் ஃப்ளோக்கும் கேட்கலாம், டர்புலன்ட் ஃப்ளோக்கும் கேட்கலாம், மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் ஆர் கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் கேட்கலாம். சரியா? சோ இங்க எனக்கு மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் பீட்டாவோட வேல்யூ ஃபார் லேமினார் ஃப்ளோ கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1.33. 13th question. In fluid flow through pipes, transition from laminar to turbulent flow does not depend on. லேமினார்ல இருந்து டர்புலன்ட் கிரிட்டிக்கல் வெலாசிட்டில ஆகும். ஆமா. சோ டஸ் நாட் டிபெண்ட். எதை பொறுத்து இது சேஞ்ச் ஆகாது, டிரான்சிஷன் அப்படின்றது நடக்காது. எதை பொறுத்து இந்த டிரான்சிஷன் நடக்காது. லேமினார்ல இருக்க ஒரு ஃப்ளோ ஆனது டர்புலன்ட்டுக்கு சேஞ்ச் ஆகுது, டிரான்சிஷன் ஆகுது. ஸோ அதுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்கு. அந்த கேரக்டர்ஸ் எந்த கேரக்டர்ஸ் டஸ் நாட் டிபெண்ட், எது இல்லாததுன்னு கேட்கறாங்க. சரிங்களா? நமக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் ஃபார்முலா தெரியும். RE is equal to inertia force by viscous force. கரெக்டா? rho VD by mu ன்னு படிச்சோம். ரோன்றது டென்சிட்டி. டென்சிட்டி தானே? அப்ப டென்சிட்டி முக்கியமான ஃபேக்டர். Vன்றது என்ன பார்த்தோம்? வெலாசிட்டி. வெலாசிட்டியும் முக்கியமான ஃபேக்டர். Dன்றது என்ன பார்த்தோம்? டயாமீட்டர். இதுவும் எனக்கு முக்கியமான ஃபேக்டர். இப்ப L அப்படின்றது does not depend. ஓகேவா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். அப்ப L தான் என்னோட ஆன்சர். லெங்த் ஆஃப் த பைப் இஸ் not depend. Fourteenth question. The flow in the capillary tube is laminar because ஒரு capillary tubeல உள்ள flow லாமினாரா இருக்கு அப்படின்னா எதனால அது லாமினாரா இருக்கு? Because capillary tube பொறுத்த வரைக்கும் diameter ரொம்ப small. Okay? The flow in the capillary tube, ஒரு capillary tubeோட diameter ஸ்மாலா இருந்துச்சு அப்படின்னா அங்க கண்டிப்பா என்னவா இருக்கும்? ஃப்ளோ கம்மியா தான் இருக்கும். அப்போ ரெனால்ட்ஸ் நம்பரும் கம்மியா தான் இருக்கும். இது லாமினாரா தான் இருக்கும். Diameter of the capillary tube is very small. 15th question. When fluid is passing through a circular conduct, the flow will laminar when its Reynolds number is. When the fluid is passing through a circular conduct, the flow will laminar when its Reynolds number is. Reynolds number is less than 2300 அப்போ flow will laminar 2000 or 2300.
ஓகே, மோர் தென்லாம் போச்சுன்னா டிரான்சிஷன் டர்புலன்ட் வந்துரும். ஆன்சர் 2300 தான். 16th question by in Hagen Poisson flow, the ratio of maximum velocity to the average velocity. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஒரு சர்க்குலர் டியூபோட மேக்ஸிமம் வெலாசிட்டி என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளேட், ரெண்டு பிளேட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸோட மேக்ஸிமம் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்தோம். அதே மாதிரி இன் ஹேகன் பாய்சன் ஃப்ளோ த ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் வெலாசிட்டி வி மேக்ஸ் டிவைட் பை வி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 2 தான். எங்கேயும் 2 தான் எனக்கு. சரியா? ஹேகன் பாய்ஸ்லயும் எனக்கு மேக்ஸிமம் டு ஆவரேஜ் வெலாசிட்டி 2 தான். 17th question பாருங்க. Which are the following applications regarding Navier-Stokes equations are correct? Navier-Stokes equationல எதெல்லாம் கரெக்ட்? Laminar unidirectional flow between stationary parallel plate. கரெக்ட் தான். So laminar unidirectional flow வந்து எப்படி இருக்கும்? Between stationary parallel plate தான் இருக்கும். And laminar unidirectional flow between parallel having no relative motion. So இந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட் தான். Laminar flow in circular pipes இதுவும் கரெக்ட் தான். Laminar flow between constant rotating cylinder இது தப்பான ஸ்டேட்மென்ட். சரியா? So regarding Navier-Stokes equation, laminar unidirectional flow வந்து between parallel plate இருக்கும் first point, and no relative motion second point. Circular pipeல இந்த laminar flow இருக்கும், rotating cylinder இருக்காது. அப்போ 1 2 3 மட்டும் தான் எனக்கு கரெக்ட். 18th question பாருங்க. The friction factor F in a laminar pipe flow was found to be 0.04. The Reynolds number of the flow was. Okay. So question la friction factor கொடுத்திருக்காங்களா? F கொடுத்திருக்காங்க. F is equal to 0.04. என்ன கேக்குறாங்க? Reynolds number கேக்குறாங்க. Reynolds number RE is equal to 64 by F ஓட ஃபார்முலா, அதாவது F equal to 64 by RE. எனக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் கேக்குறாங்க, அப்ப நான் கன்வர்ட் பண்ணிக்கிறேன். RE equal to 64 by F. எனக்கு F தெரியும். 64 by 0.04. RE நான் கண்டுபிடிக்க போறேன். RE எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த டெசிமல் பாயிண்ட் எடுக்க போறேன். எப்படி எடுப்பேன்? 64, அதாவது 100, மேலேயும் நான் 100 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், கீழேயும் நான் 100 ஆல் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 4 ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 times 600 1600 அப்படி கிடைக்குமா? இப்போ 1600 இருந்து என்னோட ரெனால்ட்ஸ் நம்பர். வேற என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? எத்தனை கேட்குறாங்க? ரெனால்ட்ஸ் நம்பர் மட்டும் தான் கேட்குறாங்க. சரியா? அப்போ ஆன்சர் 1600 தான். 19th question பாருங்க. The flow in open channel remains laminar if Reynolds number is less than. The flow in open channel remains laminar if Reynolds number is less than. Reynolds number எதை விட கம்மியா இருந்தா அங்க நடக்கிற flow ஆனது open channel. Okay. சரி. For open channel flow பொறுத்த வரைக்கும் Reynolds number ஓட ஃபார்முலா RE is equal to UL by V. சரியா? ஓபன் சேனல்ல 500க்கு லெஸ் தென் இருந்தா லாமினார், 500 to 2000 அப்படின்னா டிரான்சிஷன், 2000க்கு மேல அப்படின்னா டர்புலன்ட். இப்போ எனக்கு லாமினார் ரிமைன்ஸ் லாமினரா இருக்கணும் அப்படின்னா 500 தான். இப்போ எனக்கு 500க்கு மேல போச்சு அப்படின்னா 500ல இருந்து 1000னா டிரான்சிஷன், 2000 4000 5000லாம் போச்சுன்னா டர்புலன்ட். எனக்கு क्वेश्चनல ஓபன் சேனல் ரிமைன்ஸ் லாமினரா இருக்கணும் அப்படின்னா ரெனால்ட்ஸ் நம்பர் எதுக்கும் கம்மியா இருந்தா என்னோட ஃப்ளோ ஓபன் சேனல்ல உள்ள ஃப்ளோ வந்து லாமினரா இருக்கும். ஓகே, இந்த ஓபன் சேனல் நான் எழுதுறேன். ஓபன் சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 500 இருந்தா அப்படின்னா அது லாமினார், 500 to 2000 இருந்தா அது டிரான்சிஷன், 2000க்கு மேல இருந்தா அது டர்புலன்ட். சரியா? அப்ப 500க்கும் கம்மியா இருந்தா தான் அது லாமினார். 20th question பாருங்க. The laminar flow is characterized by existence of eddies, irregular motion of fluid particles,
fluid particles moving in layers parallel to the boundary surface its space coordinate. Laminar flow ஓட characteristic தான் கேக்குறாங்க. Laminar flow is characterized by the fluid particles moving in layers parallel to the boundary surfaces. So boundary surface க்கு fluid particle layer அதாவது boundary surface க்கு இந்த fluid particles parallel ஆ இருக்கும். இதுதான் laminar flow ஓட character. Clear ஆ? Fluid particles is moving in layers parallel to the boundary surface. Okay. So 7th partலயும் important questions நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் மக்களே. சரியா? நாளைக்கு 8th பார்ட் இருக்கும். So same timing நாளைக்கு நம்ம மீட் பண்ணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நீங்க ஜேடிஓக்கு ஃபுல்லாவே நம்ம ஜேடிஓக்கான கிளாஸஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ நீங்களும் ஜேடிஓக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் ப்ரியரா ஸ்டார்ட் பண்றேங்க. சரியா? நிறைய பேர் வந்து ஒரு மைண்ட் செட் அப்படி எல்லாரோட மைண்ட் செட்டுமே நிறைய பேரோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு. நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒன்று வந்தால் தான் படிக்கவே தோணும். சரியா? அது மாதிரி படிச்சிங்க அப்படின்னா படிக்க முடியும். அந்த வித்தின் 75 டேஸில் படிக்க முடியும். பட் ரிவிஷன் அப்படின்றது நமக்கு இருக்காது. எக்ஸாம் போன உடனே நிறைய பிளாங்க் ஆக தோணும். ஸோ ரிவிஷன் ரொம்ப முக்கியம். டெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் தேவை அப்படின்னா கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு டைமை நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரியரா எனக்கு நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல, எனக்கு நிறைய டைம் இருக்கு, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் முடிக்க முடியும். சரியா? ரிவிஷன் பண்ண முடியும், டெஸ்ட் எழுத முடியும், நிறைய என்னால் டைம் மேனேஜ் பண்ண முடியும். சரி, அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் ப்ரியராக ஸ்டார்ட் பண்ணுங்க. செல்ஃபாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்கள் சைட் கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? நம்ம யூரோப் அகாடமியில் பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் ஆஸ் வெல் அஸ் மெக்கானிக்கல். சரியா? சிவில் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு, மெக்கானிக்கல் கிளாஸஸுமே ஆல்ரெடி பேட்ச் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ வந்து கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? கான்செப்சுவல் கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. 9449623866 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ மக்களே. நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம்.